Hey, let's walk into the world of bacteria. Imagine bacteria walking into a costume ball. இவங்கெல்லாம் யார் அப்படி சொல்லிட்டு நமக்கு தெரியாது. இவங்க ஒருத்தரையும் ரிவீல் பண்ணணும்னா அவங்க ஒரு ஸ்பாட்லைட்குள்ளே போய் நிற்கணும். இந்த ஸ்பாட்லைட்ஸ் தான் வந்துட்டு நம்மளோட டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செயின்ஸ். இந்த ஸ்பாட்லைட்ஸ்லேருந்து கொஷின்ஸ் கேட்குறது வந்துட்டு இட்ஸ் லைக் த எக்ஸாமினர்ஸ் ஃபேவரட் திங். ஸோ இதில் ஒரு சில முக்கியமான ஸ்டெயின்ஸ் பற்றி I'll cover now. Gram stain, Gamesa stain, PAS stain, acid fast stain, India ink and music carmine, silver stain and fluorescent antibody stain. இதுதான் நான் முக்கியமாக கவர் பண்ண போகிறேன். ஸோ கிராம் ஸ்டெயின் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங் we are going to cover and it's really important. ஸோ இதில் வந்துட்டு we have two things to remember. கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ் சொல்லி ரெண்டு பேர் இருக்காங்க. கிராம் பாசிட்டிவ் வந்துட்டு திக் வால்டாக இருப்பாங்க அண்ட் கிராம் நெகட்டிவ் தின் வால்டாக இருக்காங்க. கிராம் பாசிட்டிவ் பர்பிள் கலர் ஸ்டெயின் எடுக்கிறாங்க, கிராம் நெகட்டிவ் பிங்க் கலர் ஸ்டெயின் எடுக்கிறாங்க. இந்த ஸ்டெயின் எடுக்காதவங்க யாருன்றதுக்கு we have a mnemonic. These little microbes may unfortunately lack real color but are everywhere. ஸோ இதோட பாக்டீரியாஸ் வந்துட்டு ட்ரெப்போனெமா, லெப்டோஸ்பைரா, மைக்கோபாக்டீரியா, யூரையா பிளாஸ்மா, லெஜியோனெல்லா, ரிக்கெட்சியா, கிளமைடியா, பார்டோனெல்லா, ஆனாபிளாஸ்மா அண்ட் எர்லிஷியா. ஸோ இதில் வந்துட்டு த எக்ஸாமினர்ஸ் ஃபேவரட் பாக்டீரியா வந்துட்டு மைக்கோபாக்டீரியா. ட்ரெப்போனெமா அண்ட் லெப்டோஸ்பைரா வந்துட்டு இதில் வந்துட்டு செல் வால் ரொம்ப தின்னாக இருக்கும். இட்ஸ் டூ தின் ஸோ தட் தே கேனாட் ஸ்டெயின். அண்ட் மைக்கோபாக்டீரியா இல்லை வந்து தே ஹாவ் ஹை லிப்பிட் கான்டென்ட் ஸோ ஸ்டெயின் ஆகாது. மைக்கோபிளாஸ்மா அண்ட் யூரியா பிளாஸ்மா செல்வாலே இருக்காது. லெஜியோனெல்லா, ரிக்கெட்சியா, கிளமைடெல்லா, பார்டனெல்லா, ஆனாபிளாஸ்மா அண்ட் எர்லிச்சியாவில் வந்துட்டு ப்ரைமரிலி இவங்க எல்லாருமே வந்து இன்ட்ராசெல்லுலராக இருப்பாங்க. ஸோ செல் வாலை தாண்டி உள்ளே போய் இவங்களை ஸ்டெயின் பண்ண முடியாது. ஸோ இவங்க ஸ்டெயின் ஆக மாட்டாங்க. ஸோ கிராம் ஸ்டெயினிங்கில் வந்துட்டு ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு இதை ஃபிக்ஸேட் பண்ணுறோம். எப்பயும் நம்ம ஸ்லைட் ஃபிக்ஸேட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி. அண்ட் தென் கிறிஸ்டல் வைலேட் இல்லை மித்தைல் வைலேட் யூஸ் பண்ணி ப்ரைமரி ஸ்டெயின் பண்ணுறோம். இது வந்துட்டு பேசிக் டைஸ். அதுக்கப்புறம் அயோடின் யூஸ் பண்ணுறோம். இதை வந்துட்டு நம்ம மார்டென்ட் அப்படி சொல்லுவோம். அதுக்கப்புறம் டீகலரைஸ் பண்ணுறோம் யூஸிங் ஆல்கஹால், எத்தனால், அசிட்டோன், அனிலின் இந்த மாதிரி திங்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அசிடிக் டைஸ் யூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து கவுண்டர் ஸ்டெயின் பண்ணுறோம். ஸோ தட் கிராம் பாசிட்டிவ் தனியாக கிராம் நெகட்டிவ் தனியாக நமக்கு தெரியும். சாஃப்ரனின் அப்படின்றது இட்ஸ் அ காமன் ஆசிடிக் டை. இது இல்லாமல் கார்போல் ஃபிஷன் அண்ட் நியூட்ரல் ஆசிட் வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்துட்டு கிராம் பாசிட்டிவ் அண்ட் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. இதை தாண்டி நெக்ஸ்ட் இருக்கிறது வந்துட்டு we have acid fast stain. ஸோ ஆசிட் ஃபாஸ்ட் ஸ்டெயின் அப்படின்றது வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிற பிரின்சிபல் என்ன அப்படின்னா இட்ஸ் தட் சர்டன் பாக்டீரியா ஹாவ் அ யூனிக் செல் வால் கம்போஸ்ட் ஆஃப் ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மைக்கோலிக் ஆசிட். இந்த வேக்சி லேயர் வில் மேக் இட் இம்பர்மியபிள் ஃபார் ட்ரெடிஷ்னல் ட்ரக்ஸ் டு பாஸ் த்ரூ. இதனால் இந்த இடத்துல நம்மளோட ஆசிட் ஃபாஸ்ட் ட்ரக் வந்துட்டு ஆக்ட் ஆகுது. ஆசிட் ஃபாஸ்ட் ட்ரக்ஸில் we have a decolorizer and a primary stain, also a counter stain. இதனால் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு நம்மளால் வந்து இதை ஸ்டெயின் பண்ண முடியும். ஈவன் ஆல்கஹால், ஆசிட் ஆல்கஹால் டீகலரைசர் ஆட் பண்ணாலும் இந்த ஸ்டெயின் போகாது. ஸோ மைக்கோபாக்டீரியா இஸ் ஆசிட் ஃபாஸ்ட் ஸ்டெயின் எடுக்கிற பாக்டீரியா. நோகார்டியா அண்ட் புரோட்டோசோவா வந்து யூஸ்வலாக நம்ம வந்து இதை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். அண்ட் இதை தாண்டி அடிஷ்னல் பாயிண்ட் அப்படின்னா டியூபர்க்ளோசிஸ் அண்ட் லெப்ரோசிக்கு வந்துட்டு நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். இதை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஆரமைன் ரோடமைன் அப்படின்றது வந்துட்டு இட்ஸ் அ சீப்பர் அண்ட் மோர் சென்சிட்டிவ் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் ஆசிட் ஃபாஸ்ட் ஸ்டெயின்ஸ். அவ்வளோதான். ஸோ இதை நம்ம அனலாகஸாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஜென்ரலாக ஆசிட் ஃபாஸ்ட் ஸ்டெயின் வந்துட்டு தே வேர் அ வேக்சி ரெயின் கோட், அதாவது நம்மளோட மைக்காலிக் ஆசிட் தட் ப்ரொடெக்ட்ஸ் தேர் ரெட் கலர். அவ்வளோதான். ஸோ அடுத்து வி ஹாவ் நம்மளோட கீம்சா ஸ்டெயின். ஸோ இது வந்துட்டு இட்ஸ் யூஸ் ஃபார் இன்ட்ராசெல்லுலர் பக்ஸ் அண்ட் பேராசைட்ஸ். ஸோ செல்குள்ளே இருக்கும். ஹெல்ப் சர்டன் பக்ஸ் ரியலி ட்ரை மை பேஷன்ஸ். ஸோ உள்ளே இருக்கிறது எல்லாம் இதுக்குள்ளே வரும். ஹெச் பைலோரி, கிளமைடியா, பொரெலியா, ரிக்கெட்சியா, ட்ரைபானோசோமா, பிளாஸ்மோடியம். அண்ட் நான் முன்னாடி நம்மளோட கிராம் ஸ்டெயினிங்கில் ஒரு சில எக்ஸெப்ஷனில் சொல்லியிருப்பேன் ஒரு சில பாக்டீரியாஸ். ஸோ அவங்களுமே வந்துட்டு இதுக்குள்ளே வராங்க. அண்ட் வேறு அவ்வளோதான். இதில் வேறு ஒன்றும் பெருசாக இல்லை.
அண்ட் இதை தாண்டி வி ஹாவ் பாஸ் ஸ்டெயின் சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் கால்ட் ஆஸ் பீரியாடிக் அண்ட் ஷிஃப்ட் ஸ்டெயின். ஸோ இதை வந்து நம்ம ஒரு பிங்க் கேண்டியாக இமேஜின் பண்ணிக்கலாம். பிகாஸ் இட்ஸ் பிங்க், இட் ஸ்டெயின்ஸ் கிளைகோஜன் அண்ட் மியூகோபாலிசாக்கரைட்ஸ். இது வந்துட்டு விப்பிள் டிசீஸோட டயக்னோசிஸில் ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இது பார்க்குறதுக்கு வந்து இந்த மாதிரி பிங்க் கலரில் இருக்கும். ஸோ யா, ஃபார்மலின் எத்தனால் ஃபிக்ஸேட்டிவ் சொல்யூஷன் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த ஸ்லைடை வந்துட்டு அமைலைஸில் போடுறோம். அண்ட் பீரியாடிக் ஆசிட் சொல்யூஷன் ஊற்றுறோம், ஷிஃப்ட்ஸ் ரீஏஜென்ட் ஊற்றுறோம். அதுக்கப்புறம் டிஸ்டில்ட் வாட்டர் வச்சு கொஞ்சம் லைட்டாக கழுவிட்டு டெஸ்ட் பண்ணுறோம். அவ்வளோதான். அண்ட் அடுத்து வி ஹாவ் நம்மளோட இந்தியா இங்க் அண்ட் மியூசிக் கார்மைன். ஸோ இந்தியா இங்க் அப்படின்றது வந்துட்டு டார்க்கான பேக்ரவுண்டில் வந்து காட்டும். லைக் எப்படின்னா பாக்டீரியா இஸ் மிக்ஸ்ட் வித் டைஸ் லைக் இந்தியா இங்க். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரொடியூஸ் டார்க் பேக்ரவுண்ட் அகெயின்ஸ்ட் விச் த பாக்டீரியா ஸ்டாண்ட் அவுட். ஸோ இட்ஸ் யூஸ்ட் ஃபார் பாக்டீரியா விச் ஆர் நாட் ஸ்டெயின் பை சிம்பிள் ஸ்டெயின்ஸ் லைக் நம்ம மித்திலின் ப்ளூ இந்த மாதிரி சிம்பிள் ஸ்டெயினால் ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்தியா இங்க் யூஸ் பண்ணுவோம். மியூசிக் கார்மைன் வந்துட்டு இட் ஸ்டெயின்ஸ் த கேப்சூல் ரெட். இதை வந்து கிரிப்டோகாக்கஸ் நியோஃபார்மன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பாக்டீரியாவுக்கு ப்ரைமரியாக நம்ம யூஸ் பண்ணுறோம். சிஎஃப்எஸ் டயக்னோசிஸில் ஹெல்ப் பண்ணுது. அண்ட் தென் வி ஹாவ் சில்வர் ஸ்டெயின். ஸோ யாருக்குமே அடங்கலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வி ஹாவ் தி சில்வர் ஸ்டெயின். இதை வந்துட்டு வி சே இட் லைக் இம்ப்ரெக்னேஷன் ஸ்டெயின்ஸ். பாக்டீரியல் மெம்ப்ரேன் is too thin to be visualized by light microscope, and these bacteria they can be rendered visible by impregnation of silver on the surface. So basically இதுதான். And it shines on special drugs like Helicobacter pylori, Legionella, Bartonella, and fungi like Coccidioides, Pneumocystis ஜீரோவெசை, ஆஸ்பெர்ஜிலஸ் இதிலெல்லாம் வந்துட்டு. அண்ட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் லைக் ஹெச் பைலோரி பயோப்சியில் வந்துட்டு இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். அண்ட் இது பார்க்குறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரியான ஒரு yellow கலரில் இருக்கும். அண்ட் ஃபைனலி வி ஹாவ் ஆர் ஃப்ளூரோசென்ட் ஆன்டிபாடி ஸ்டெயின். ஸோ இது வந்துட்டு binds the antibodies with fluorescent dye, and இது வந்து will glow under the UV. லைக் இந்த பிக்சரில் பார்த்தா நமக்கு நல்லா தெரியும். அண்ட் இது வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா FDA ABS டெஸ்ட் அப்படின்றது இட்ஸ் யூஸ்ட் இன் கேஸ் ஆஃப் சிஃபிலிஸ் டயக்னோசிஸ். ட்ரெப்போனெமா அதை வந்துட்டு ஸ்டெயின் பண்ணுறோம் நம்ம ட்ரெப்போனெமா பாக்டீரியா வந்துட்டு. இட்ஸ் யூஸ் ஃபார் மெனி பாக்டீரியா, வைரஸஸ் அண்ட் புரோட்டோசோவா. ஸோ இதுதான் வந்துட்டு கான்டென்ட். ஸோ இது ரிலேட்டடாக ஒரு சில MCQs நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒரு 25